ஹாய் ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று உங்களுக்கு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் பிடிச்சிருந்தேன். இதை இன்றைக்கி நம்ம பட்டி ஏற்றி காமிக்கலாம். நான் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து பட்டியை கீழே வச்சு, இங்கே பாருங்கள், பட்டியை கீழே வச்சு மேலே அதை நம்ம தைக்கிற துணியை வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்க வேண்டியதான். சமமாக வச்சுக்கோங்க. நான் ஈடுந்தாத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. முன்பக்கம் எப்பயுமே நம்மளுக்கு முன்பக்கம் இது மடித்து விட்டுணும். நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதை முன்பக்கம் இப்படி மடித்து விடும்போது தான் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று பின்னாடியும் ஒன்று முன்னாடியும் இருந்தால் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம பட்டியை அடிச்சிட்டோம். இப்படி தான் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஒரு படிமான தையல் போட்டால் அழகாக படிஞ்சிரும். அப்படியே நம்ம மேலே வச்சு நம்ம எதுக்கு நேராக தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு நேராகவே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம பட்டியை இணைச்சி மேலே படிமான தையலெல்லாம் போட்டு போகிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ இதுதான் முதுகு பீஸ் இங்கே இருக்குல்ல, பின்பகுதி அப்படியே எடுக்கிறோம். எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் அர்க்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அர்க்கட் பண்ணிக்கிறத நம்ம ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு அப்படியே மடிச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு சரியாக மடிக்க தெரியலன்னா நம்ம சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து இங்கே பாருங்கள், ரெண்டாவது மடிப்பு நல்லா அங்கே பட்டையாகவும் இருக்கும். முதுகில் சுருண்டு வராது. இந்த மாதிரி நீங்கள் பட்டையாக வச்சிங்கன்னா முதுகில் மேலே அப்படியே சுருண்டு மேலே வராமல் இருக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் நம்ம லைட்டாக பட்டையாக வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சா? இப்படி தான் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தையல் அடித்து முடித்ததும் நம்ம ஏற்கனவே டாட் பிடிச்சி பட்டி ஏற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதுக்கு மேலே முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து கரெக்டாக அக்கு சுற்றளவு பக்கம் அக்கு சுற்றளவு, ஷோல்டர் பக்கம் ஷோல்டர், இந்த பக்கம் கொக்கி காஜா இந்த மாதிரி வர மாதிரி பார்த்து கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம இங்கே ஒரு டாட் பிடிச்சிக்க போகிறோம். நம்ம வெட்டினோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிக்க போகிறோம். நம்ம அங்கே எவ்வளோ தையல் விட்டோமோ அதுக்கு நேராக அழகாக தையல் போட்டுக்கிட்டோம். நம்ம இங்கே மடக்கி வெட்டும்போது இவ்வளோ தையலுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஈவனாக வச்சு நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக அப்படி பிடிச்சிக்கணும். அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த அக்கல் சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, இதுவும் இது ரெண்டும் சமமாக இருக்கணும். அப்படியே சமமாக வச்சு கீழே இருக்குது பாருங்க, இந்த இடுப்புக்கு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடுப்புக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மடிப்பு நம்ம அப்படியே மடிச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமும் நம்ம பட்டி ஏற்றிட்டோம். பட்டி ஏற்றுற வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டும் ஈவனாக இப்படி இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கா?
அப்படியே எடுத்து வெளிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த வெளிப்பக்கம் வர்றது வந்து கொக்கி பீஸ் வைக்கணும். கொக்கி பீஸ்க்கு வந்து கரை வேணாம், அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம். காஜா பக்கம் நம்ம கரை வச்சு இருக்கும், கரை வச்சு இருக்கிற பக்கமும் நம்ம காஜா வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே கீழே இப்படி மடித்து அப்படியே உள்பக்கம் இப்படி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க கொக்கி. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொக்கி காஜா முடிஞ்சு போச்சு. ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா. இது கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக இதை கொடாஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இதேமாரி கரெக்டாக இருந்ததுன்னா கழுத்து பீஸை அப்படியே நம்ம ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் நேராகவே தையல் போட்டு இந்த மாதிரி நேராகவே வச்சுருக்கேன் பாருங்கள். சில பேர் சைடு பீஸும் எடுத்துப்பாங்க, சில பேர் நேர் பீஸும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நேர் பீஸும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இதை ரெண்டாக அப்படியே பின்பக்கமாக மடித்து உள்பக்கமாக இதை அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. முத தைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கிராஸ் பீஸே எடுங்க, நேர் பீஸ் வராது. கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நேர் பீஸ் தான் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அப்படியே ஈவனாக எவ்வளோ இதுவாக வந்திருக்குன்னு. சில பேருக்கு முறுக்கின்னு வரும், அதுக்கு நீங்கள் கிராஸ் பீஸே எடுத்துக்கலாம். உங்களுக்கு நேர் பீஸ் எடுத்தால் தைக்க முடிஞ்சு அந்த மாதிரி தைச்சி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு படிமான தையல் இது மேலே படிமான தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம 2 தையல் போட்டுட்டோம். அதோட கழுத்து பீஸு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம கை ஏற்றுறது தான். கை ஏற்றுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.